கொடுத்த இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை மட்டுமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து வந்த எல்லா நன்மையான உம்முடைய ஈவுகளுக்காக, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கற்க போகிற இந்த பாடத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமும், ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய நிலையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவரே ஒரு தருணத்தை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த சில வாரங்களாக கடவுளுடைய வார்த்தையை நாம் மூலமாக நாம் கேட்டு வருகிறோம். இன்றைக்கு கூட அதனுடைய தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு கூட கேட்க இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டதான ஒரு தலைப்பு, டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன். மனிதனுடைய பாவத்தினுடைய முழுமையான வீழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். மனிதன் என்று சொல்லும் பொழுது ஒருமையிலே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். When I say that the total depravity of man, it starts with the one man. நாம் இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக, மனிதன் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஏதேன் தோட்டத்திலே மண்ணை பிசைந்து கடவுள் ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்துமாவை பெற்று மனிதனாக ஜீவனை அவன் பெற்றவனாக கடவுளிடத்திலிருந்து மனிதனாக அவன் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் சில வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, மனிதன் எந்த நிலையிலிருந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய உறவிலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து, தேவனுடைய தொடர்பை அற்று போகிறான் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் அவருடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Now when Adam was created, he was created in a perfect being. பரிசுத்தம் உள்ளவனும் நீதி உள்ளவனும் செம்மையானவனுமாக கர்த்தர் அவனை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் தன்னை போல் அல்லது பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல நீதி உள்ள ஒரு மனிதனை படைத்திருக்க, அந்த மனிதன் தேவன் சொன்ன அந்த வார்த்தை, இந்த கனியை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவாய் என்கிறதான ஒரு பிரதான கட்டளையும் கர்த்தர் கொடுத்தார். கீழ்ப்படியாமின் விளைவு நிமித்தமாக அவன் தன்னுடைய தேவனுடைய தொடர்பை அவன் அற்று போக வேண்டிய நிலைமைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். ஸோ மனிதன் தேவனோடு இருந்த தொடர்பு முதலாவது துண்டிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். The very personal relationship between God and the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்ட மனிதன் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே அந்த இடத்திலே பாவத்தின் வீழ்ச்சியை கர்த்தர் அவனுக்குள் கொடுக்கிறதை, அவன் தனக்குள் கொண்டு வந்ததையும் நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே சரி, ஆதாம் விழுந்து போனான், பாவம் செய்தான், நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். Adam was the key person. Adam was the responsibility, or ஆதாம் தானே முழு உலகத்துக்கும் பிரதிநிதியாக இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் இந்த வேளையில சிந்திக்க வேண்டும்.
Please turn your Bibles with me to the book of Romans chapter 3 verse 10. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது. 10, 11, 12 நான் சேர்த்து வாசிக்கிறேன். அதைத் தொடர்ந்து 23வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்கிறோம். There is none righteousness, no not one. ஒருவனும் இல்லை, யாரும் இல்லை, எல்லோரும் என்கிறதான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இது ரோம சபைக்கு எழுதியிருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நிலை இதுதான். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை மனிதன் தேட மாட்டான், எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இன்னைக்கு பொதுவாக கெட்டு போனான்னு சொன்னா பையன் கெட்டு போயிட்டான், வழி தப்பி போயிட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு அழிந்து நரகத்துக்கு போகாமல் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but should not perish என்கிற அந்த அழிவு கெட்டு போகுதல் அல்ல, நித்தியமான அழிவுக்கு உட்படுகிறான் என்கிற கோணத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவம் செய்தான். As I said, Adam was the representative of whole humanity. சகல மனிதருக்கும், எல்லா உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் அவன்தான் மூல காரணராக அவன் இருக்கிறபடியினால் முதலாவது படைக்கப்பட்ட அவனுக்குள் பாவம் வந்ததினாலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொண்டு வரான். என்ன மரணத்தை எல்லாம் கொண்டு வந்தான் என்று சொல்லி இப்பொழுது அதை ஆழமாக சிந்திக்க போகிறோம். முதலாவது மனிதனுக்கு தேவனோடு இருந்த தொடர்பு ஏதேன் தோட்டத்திலே துண்டிக்கப்படுகிறது. அது நிமித்தமாக அவன் துரத்தி விடப்படுகிறான், தேவனை விட்டு அவன் புறம்பாக்கப்படுகிறான். மனிதன் தன்னுடைய ஆரம்ப நீதியை இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். Since God is a righteous God, நீதி உள்ள தேவன், நீதி உள்ள ஒரு சந்ததியை கடவுள் இந்த உலகத்திலே படைத்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் நிமித்தமாக மனிதன் தீமை செய்து பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக அவன் மாறினபடியினால் அவன் தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிகிற அந்த ஸ்தானத்துக்குள் அவன் வருகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக மனிதனுடைய முழு குணமும் மாறி போய் அவனுடைய புத்தி மற்றும் இருதயம், அவனுடைய சித்தம் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக மாறுகிறதாக அதே ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in the book of Genesis chapter 6 verse 15. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே சிருஷ்டிக்கப்படுகிற ஆதாம் 3வது அதிகாரத்திலே வீழ்ச்சியை அவன் அனுபவிக்கிறான். 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது பூமியிலே திரளான ஜனங்கள் பெருகி பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அழிக்கும்படியாக நோவாவுடன் பேசும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் இப்பொழுது வாசித்தேன். அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனத்தை கொண்டு வருகிறது. அவனுடைய தோற்றம் எல்லாம் அது இருதயத்தை கடவுளை விசனப்படுத்தினாலே அவன் நித்தமும் பொல்லாததே என்று சொல்லுகிறார். Now every thoughts of human being is corrupted and iniquity and sin. அது அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. தேவன் அதை சகித்துக் கொள்ளக்கூடாத அளவுக்கு அந்த மனுகுலத்தை தண்டிப்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். Now we read in Colossians chapter 3 verse 10. கொலேசு பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தன்னை சிருஷ்டித்தவரும் சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார்.
இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே எந்த மனிதன் தன்னுடைய பாவ விழுச்சியை அவன் தன்னுடைய முற்பிதாவாகிய ஆதாம் உள்ள இடத்திலிருந்து தரித்து கொண்டானோ, அதை புதிய மனுஷனாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து தேவனோடு ஒரு புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டிப்பாக, மறுபிறப்பின் மூலமாக, புது பிறப்பின் மூலமாக, நியூலி பார்ன் அகெயின், நியூ ஜெனரேஷன் மூலமாக கடவுளோடு அந்த ஸ்தானத்தை பெறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். We read in Psalm 14 verse 2 and 3, சங்கீதம் 14:2-3 வாசிக்கிறோம். தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. There is none to follow the good thing or the right thing. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று ரோமரில் நாம் வாசித்தோம். சங்கீதக்காரனும் அதை தான் சொல்லுகிறார். ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு நன்மை செய்கிறவன் இல்லாமல் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்ல காரியங்களை செய்கிறார், நன்மையை அவர் பெறுவார் என்கிறதான ரீதியிலே உலகமானது சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் the Bible very strictly speaks against the good works. நன்மையான காரியங்கள், நல்லது செய்கிறவன், நன்மை என்று கருதி கொண்டு செய்கிறதெல்லாம் கடவுளுடைய பார்வையிலே ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை என்கிறதான வார்த்தையை நாம் இங்கு பார்க்கிறோம். நான்காவதாக, மனிதன் இப்பொழுது குற்றம் உள்ளவனும் அவமானத்தையும் உணர்கிறவனாக நாம் அதே ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். When we see in the book of Genesis itself, 3rd chapter verse 10, கர்த்தர் அதற்கு அவன் ஆதாம், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் என்று வாசிக்கிறோம். When God came to visit Adam in the evening, the cool time, and God asked Adam, where are you? He went and he hid himself behind the tree. ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்பதாக போய் தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்றால், படைத்த கடவுளுக்கு விரோதமாக ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது he was not able or unable to stand in the presence of the Lord to speak to him. தேவனுக்கு முன்பதாக வந்து தைரியமாக நின்று பேசக்கூடிய அந்த ஸ்தானத்தை பாவமானது, பாவத்தினுடைய வீழ்ச்சியானது மனிதனை தேவனை விட்டு நிரந்தரமாக பிரித்தது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் அறிந்தவர், omniscience of God knows where he was and what he was doing. அவன் என்ன செய்கிறான், என்ன நினைக்கிறான் என்கிற எல்லாம் அறிந்த கடவுள் அவனை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய நிலைமையிலே அவனுடைய பாவத்தினுடைய வீழ்ச்சியை அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக, மனிதன் சரீர சாவுக்கு உட்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Not only he was separated from the very presence of the Lord or from the fellowship or communion with the Lord, தேவனோடு அவன் கொண்டிருந்ததான தொடர்பு, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்தது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான மரணத்தையும் அவனுக்கு சம்பவித்ததை அவன் அதை அனுபவிக்க நேர்ந்ததையும் நாம் இங்கு பார்க்கிறோம். I will read that in Genesis chapter 3 verse 19. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். Since you are taken from the mud, from the soil, Adam என்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரெட் சாயில் என்று அர்த்தம். எபிரேய மொழியிலே ஆதாம் என்றால் சிகப்பு மண். ஆகவே நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்கிறதான சாபம் எது நிமித்தமாக வந்ததென்றால், ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டதினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவனுக்குள் பாவம் வந்தது. பாவம் மரணத்தை கொடுத்தது. மரணம் என்ன செய்கிறது என்றால், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன்
மண்ணுக்கு திரும்புவாய் என்று கடவுளுடைய சாபத்தை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக இந்த மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மனிதன் ஆத்மீக சாவுக்கும் உட்படுகிறான். Not only he faced the physical death or a separation from the Lord, communion from the Lord, and also he has lost his soul. ஆதாம் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். That we read in a book of Ephesians chapter 2 verse 1. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். You were dead in trespasses and sins. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தீர்கள் என்று பவுல் சொல்லும் பொழுது, he writes to the Ephesian believers, they were dead in trespasses and sin. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, பாவத்திலும் அக்கிரமத்திலும் நீங்கள் மரித்திருந்தீர்கள். The state of your being with the Lord, கடவுளோடு இருந்ததான உங்களுடைய நிலை என்னவென்றால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் நீங்கள் மரித்திருந்தீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். They were dead in sin. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆதாம் பாவம் செய்தனால், since he is the representative of all human being, எல்லா மனுக்குலத்துக்கும் பிரதிநிதியாக ஆதாம் மரித்ததினாலே ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அனைவரும் மரித்த நிலைமையிலே, ஆவிக்குரிய மரித்த நிலைமையிலே நாம் பிறக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த வேளையில் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எபேசியர் 4:5 வாசிக்கிறோம். Since we were dead in trespasses and sin, but Lord God the Father sent his only begotten Son to rise from the dead. நம் ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்து இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இந்த இடத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இதே இடத்திலே ரோமர் அதே 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, we are accountable to God. தேவனுக்கு நாம் பிரதி உத்தரம் சொல்லக்கூடிய நிலைமையிலே கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். பிரசங்கி 12:13-14 வாசிக்கும் பொழுது, God will bring into everything into judgment. கர்த்தர் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து காரியத்தின் கடைத்தொகை என்று சொல்லி அதனுடைய கன்க்ளூஷன் அந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, every things that happen in your life and my life will be come into the final judgment. ஆகவே நாம் அந்த உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம நடந்து கொள்ள முடியாது. நாம் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். எல்லாவற்றையும் கர்த்தரோடு ஒரு நாளிலே நம்மை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். பிரசங்கி 7:29, he was created with sin. பாவத்திலே அவன் பிறந்திருக்கிறான், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்ததற்கான ஆதாரத்தை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-8 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சர்ப்பமாகிய வலு சர்ப்பமாகிய பிசாசுக்கும் ஏவாளுக்கும் இடையே நடக்கிறதான உரையாடலை நாம் அங்கு பார்க்கிறோம். There were a discussion, a talk between the evil or the devil and Adam and Eve, and they were in sin. அவர்கள் பாவத்துக்கு உட்படுகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, sin affects all human. As I said earlier, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே மனிதனுடைய பாவத்தினாலே, கீழ்ப்படியாமல் வந்த பாவத்தினாலே முழு உலகமும், முழு whole human race end up with the sin nature. பாவத்துக்கு அடிமைகளாகிறார்கள். If you read in Psalms 51:5, தாவீது இவ்விதமாக எழுதுகிறார். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நான்
பிறருக்கு விரோதமாக எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, ஆகவே எனக்கு பரலோகத்திலே இடம் கிடைக்கும், நான் மற்றவருக்கு துரோகம் செய்யவில்லை என்று சொல்லி தங்களை நீதிமான்களாக நினைத்திருக்கிறார்கள். நாட் பிகாஸ் that we do or commit sin, we born in sin. நாம் பாவத்திலே கர்ப்பம் தரித்தபடியினால், தாயின் வயிற்றிலே நாம் உற்பத்தியானது முதல் பாவத்திலே இருக்கிறதுனால we inherit sin. நாம் தாயின் வயிற்றிலிருந்து பாவத்தை நமக்கு உள்ளாக நாம் அதை வாங்கி கொண்டு இந்த உலகத்திலே நாம் வருகிறோம். So we do sin by our nature. நேச்சர் என்று சொல்லும்போது சுவாபத்தின் அடிப்படையிலே எல்லா மனிதனும் பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ரோமர், நான் ஏற்கனவே வாசித்ததான் அந்த பகுதியிலே சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று சொல்லும். All have sinned and come short of the glory of God except Lord Jesus Christ. தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த மனிதனாக பிறந்த எல்லாரும், ஆனாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவம் செய்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். Please turn your Bibles with me to the book of Matthew chapter 7 verse 11. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு காரியத்தை அங்கு வாழ்ந்ததான ஜனங்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம், 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், see when God Lord not just show forth, பொல்லாதவர்கள் என்று சொல்கிறார், நல்லவர்கள் என்று சொல்லவில்லை. நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை பொல்லாதவர்கள். பாவத்திலே பிறந்த நீங்களே நன்மை செய்யும் பொழுது உங்களுடைய பரம தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் நன்மையை செய்ய மாட்டாரா என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Please turn your Bibles with me to the book of John chapter 8 verse 44. 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அங்கு இருந்ததானே பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர் கூட்டத்தை, ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பாருங்க. 39வது வசனத்தில், அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்களுக்கு பிதா என்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை, அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நீங்கள் உங்கள் என்று சொல்லுகிறார். சோ இது மிக முக்கியமான வார்த்தையாக நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க 42வது வசனத்தில், when we read in 42 of same chapter, John chapter 8, இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். Since your father is a devil, உன்னுடைய பிதா, உன்னுடைய தகப்பன் தேவன் அல்ல, பிசாசு நாள் உண்டாயிருக்கிற நாள், உங்களுடைய பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய நீங்கள் மனதாய் இருக்கிறீர்கள். The total depravity, முழு மனிதனுடைய வீழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். உங்களுடைய பிதா பிசாசு, ஆகவே நீங்கள் ஆதி முதற்கொண்டு நீங்கள் பாவம் செய்து வருகிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். We have satanic nature, not only sinful nature. பாவத்தின் சுவாபம் மாத்திரம் அல்ல, பிசாசின் சுவாபத்தையும் குணங்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். We have sin in completely, முழுவதுமாக பாவத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி ஏசாயா 1 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தீத்து 1 அதிகாரம் 15வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Please turn your Bibles with me to the book of Titus chapter 1 verse 15. தீத்து 1 அதிகாரம் 15வது வசனம். 15வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் ஃபில்ட் வித் சின், நம்மளுடைய இருதயமும் நம்முடைய சிந்தனை முழுவதுமாக பாவத்திலே கரைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அங்கு வாசிக்கிறோம். 15வது வசனம், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாய் இருக்கும்,
அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. சுத்தம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அசுத்தம் உள்ளவர்களாகிய நம்மளுடைய காரியத்தை கடவுள் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அசுத்தம் உள்ளவர்கள், அசுத்தம் உள்ள இருதயம் உடையவர்கள், சிந்தனை உடையவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் ஆதாம் பாவத்துக்கு நம்மை அடிமையாக்கினபடியினால் ஆதாமுடைய பாவ சுவாபத்துக்குள் நாம் உள்ளே நம்ம பிரவேசித்ததினாலே நாம் சிந்தனையிலே நாம் வீணர்களானோம். நம்முடைய பாவ சுவாபத்தினாலே நாம் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. Please turn your Bibles with me to the book of Ephesians chapter 4 verse 17. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 19 வரை, ஆதலால் கர்த்தர் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே vain thoughts, அவர்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறார்கள். புறஜாதிகள் என்று சொல்லப்படும் பொழுது கடவுளை அறியாத அந்நிய தெய்வங்களை வணங்கி நமஸ்கரித்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து சொன்னால், நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று God has separated those people from the believers. விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் புறஜாதிகளையும் பிரித்து பேசுகிறதை பார்க்கிறோம். 18வது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு சிந்தையில் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தின் கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுக்கும் ஜீவனுக்கும் அந்நியராயிருக்கிறார். They were aliens before God. தேவனை சாராதவர்கள், புறஜாதிகள் தங்களுக்கு உண்டாக்கி கொண்டதான தெய்வங்களை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தன்மை என்ன என்று 19வது வசனத்திலே பவுல் எபேசு பட்டணத்துக்கு சொல்லுகிறார். When we read in Ephesians chapter 4 verse 19, உணர்வில்லாதவர்களாய், அதை தான் 2ஆம் அதிகாரம் உணர்வில்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்தில், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். The whole human, முழு மனித குலமும் பாவத்திலே கரைபடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டு தொடர்பற்றவர்களாக போய்விட்டார்கள். காரணம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுடைய பாவத்தினுடைய வீழ்ச்சி, அதனுடைய தாக்கம். இன்றைக்கு 7 பில்லியன் பீப்புள், எத்தனை கோடி கோடியான ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அதே தன்மை காணப்படுகிறது என்பதை இந்த வேளையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Please turn your Bibles with me to the book of 1 Timothy chapter 3 verse 8. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்தபடியே 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களுமாய் என்று வாசிக்கிறோம். டபுள் டன், புரணி பேசுகிறது அல்லது மாற்றி பேசு, இதெல்லாம் மனுஷனுடைய தன்மை என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். உதவி ஊழியக்காரனாக நியமிக்கப்படுகிறவன் இப்படிப்பட்டதான புரட்டு நாவு இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அவருடைய நாக்கு, அவருடைய சிந்தனை, அவருடைய இருதயம் எல்லாம் கரைபடிக்கப்பட்டதாக தேவனை அற்றவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 1 தீமோத்தி கடைசி அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். Now when Paul writes to young Timothy, just you depart from all this category of people, இதே போல இருக்கிறதான ஜனங்களை விட்டு நீ உன்னை விலக்கிக் கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம், மனிதனுடைய முழுமையான பாவத்தினுடைய வீழ்ச்சி அவனுடைய இருதயத்திலும் அவனுடைய சிந்தனையிலும் அவன் பாவம் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். Please turn your Bibles with me to the book of Jeremiah chapter 17 verse 9. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பக்கம் 896 பழைய ஏற்பாட்டிலே
எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். Above all, only the heart is corrupted. திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்தது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, நம்முடைய சபை சொல்லவில்லை, உலகத்தார் சொல்லவில்லை, நம்மை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் காற்றிலும் நம்முடைய இருதயமானது மகா கேடும் அக்கிரமும் நிறைந்த இருதயம். இப்ப அக்கிரமும் அநியாயமும் கடவுளை விட்டு பின்வாங்கி போன வீழ்ச்சியில கிடக்கிற மனிதன் கடவுளை நினைக்க மாட்டான், கடவுளை வணங்க மாட்டான், கடவுளிடத்துல வந்து ஜெபிக்க மாட்டான், கடவுளுடைய வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டான், கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிறதான சிந்தனையற்றவனாக, உணர்வில்லாதவனாக, வீணராக, கெட்டு வழி விலகி போன. ஆகவே தான் ஆதாம் மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டு அவனால் தேவனிடத்தில் வருவதற்கு தகுதியை இழந்தவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே எரேமியா புத்தகத்திலே அநேக வார்த்தைகள் மூலமாக கடவுள் தம்முடைய மக்களுக்கு எச்சரிக்கிறதான வசனங்களை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல்ல கடவுள் என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று நாம் இப்பொழுது நாம் சிந்திப்போம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Please turn your Bibles with me to the book of Ezekiel chapter 11 verse 19. 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். Though man have the corrupted mind and stone-hearted person, so God himself takes an initiate to remove all those things, the unwanted things, that which God hates. கடவுள் வெறுக்கிற கடின இருதயத்தையும் கடவுள் வெறுக்கிறதான அந்த கல்லான இருதயம் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு புதிய ஆவியை தருகிறேன். The renewal mind of Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு தந்து அவனுக்கு சதை உள்ள இருதயத்தை நான் அருளுவேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. பாவத்தில் முழுமையாக விழுந்து கிடக்கிற மனிதனால், உணர்வில்லாத மனிதனாலே தன்னுடைய பாவத்துக்கான விலைக்கிரயத்தையோ அல்லது பிராயச்சித்தத்தையோ தேடக்கூடாத சூழ்நிலையில் இருக்கிற மனிதனுக்கு God himself as doing something, கடவுளே அதை அவனுக்கு செய்கிறார். எப்பொழுது என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின் படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருகிறேன். இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், கூடுமான வரைக்கும் நான் நல்லவனா இருக்கணும், நல்லது செய்யணும், நல்லது நடக்கும், நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எல்லா மதங்களும் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம், இன்க்ளூடிங் த சோ கால்ட் கிறிஸ்டியானிட்டி. தட்ஸ் நாட் கோயிங் டு பி. இந்த இடத்துல கடவுள் சொல்லுகிறார், நான் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு நான் சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று. God is promising that what he is supposed to do it. கடவுள் செய்ய காரியத்தை மனிதனால் செய்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் இந்த வேளையிலே உணர்வு கொள்ள வேண்டும். Man is not a patient. மனிதன் ஒரு நோயாளி கிடையாது. Man is dead in sin according to Ephesians 2:1. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து இருக்கிறீர்கள். பேஷண்டா கோமா ஸ்டேஜில் போயிட்டு ஸ்ட்ரக்சர்ல வச்சு எல்லாம் ஆக்சிஜன்ல ஏற்றி கொண்டு இருக்கிறதான உசுறு போய்கொண்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறவன் கிடையாது. He was completely totally dead in sin. அவன் பாவத்தில் செத்து கிடக்கிறவன்ட்ட போய், சார் நான் வந்திருக்கிறேன், நான் உனக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், மறிச்சிருக்கிறேன்னாலாம் அவனுக்கு புரியாது. He cannot understand what even God trying to say to him, or an evangelist or a pastor trying to convey the message to him, unless God quicken the body. கடவுள் அந்த இறந்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்காவிட்டால் மனிதன் தேவனை கண்டு அடைவது கூடாத காரியம். Please turn your Bibles with me to the book of 2
Corinthians chapter 3 verse 14. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். 3rd chapter verse 14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவருடைய மனது கடினப்பட்டது. Every single human on this earth, the heart is hardened. அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. Not sickness, not some sickness, but blinded. அவருடைய இருதயம் மாத்திரமுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானபடியினாலே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள். தேவனே அந்த தகுதியை கொடுக்கிறார். நாம் இதை தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரத்திலே வாட் வி கேன் நாட் என்கிறதான காரியங்களை இதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்து நாம் இதை நிறைவு செய்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, நீர் கொடுத்த இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆதாம் என்கிற ஒரே மனிதனாலே பாவம் வந்தது. பாவத்தின் மூலமாக எங்களுக்கு வந்த சாபம் தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிகிறது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் ஆண்டவரே ஆதாம் எங்களுக்குள் ஆண்டவரை விதைத்து விட்டு சென்றார். ஆனாலும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்கிறதான நற்செய்தியை எபேசு பட்டணத்துக்கு 2ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களே பவுலடிகளார் சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பாடங்களை நாங்கள் கிரமயமாய் கற்றுக்கொள்ள கடவுளுடைய ஆவியானவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.